விடியல் அப்படிங்கிற ஒரு பொது வார்த்தை என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ அரசியலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், விடியல் ஆட்சி தரப்போகிற நீங்களே விடிய ஆட்சி இவங்க சொல்லிடுறாங்க. சரியா விடுங்க சார், எப்போ பார்த்தாலும் அரசியலை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர்கள் ரசிகர்கள் கேட்டாங்க. சரி, விடியல்னா என்னங்க? ஒரு குரு கேட்டாராம், இப்போ அந்த அசிஸ்டண்ட்டுங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, எல்லோரும் கூட்டு தானே, அது என்ன விடியல்னா என்னப்பா? அவருக்கு எப்போதும் என்னென்னா, குரு இந்த சிஷியர்களை போய் இவருக்கு தெரிஞ்சதில் அதை ஃபோர்ஸ் பண்ணுறதை கேள்வி கேட்டு வரவழைக்கிறது அவருடைய ஒரு பழக்கம். உடனே அங்கே இருக்கக்கூடிய முந்திரி கூட்டமானவனா இல்லை புத்திசாலி மாணவனா கூட வச்சுக்கலாம் சொன்னான். நான் சொல்கிறேன் சார், கை தூக்கிட்டான். என்ன ஏன் சொல்லுப்பா அப்படின்னு ஒன்று. அந்த பொழுது விடியுது பாருங்க. அப்போது அன்றைய பொழுது இரவு முடிந்து பகல் ஆரம்பிக்கிறப்போ ஏற்படக்கூடிய நேரம் தான் விடியல் நேரம்னு சொல்கிறாங்க. ஓகே, அவர் சொன்னான்னா, தூரமாக இருந்து வர்றது இந்த ஆடா மாடா இல்லை கரடியா அப்படின்னு இனம் கண்டுபிடித்து, கரடினா ஓடிடுறது, மாடுன்னா கொஞ்சம் ஒதுங்கிறது, ஆடுனா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறது, அதுக்கு பேர் தான் சார் விடையல்னா அப்படி ஐயான்னு நானும். நோ 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 ஒன்று குருநாதருக்கு எப்போதும் பசங்களை மட்டப்படுத்துறது தானே வேலை, இல்லைப்பா அப்படின்னா. இன்னொரு எவனான்னு சொல்லிங்களா அப்படின்னு சொன்னானா. சார், விடியல்னு சொன்னாக்கா அடுத்தாப்புல என்னாச்சுன்னா, இந்த மரம் பார்க்குறோம், பக்கத்தில் மரமட்டையெல்லாம் பார்க்குறோம். இந்த மரம் ஆலமரமா, அரச மரமா, வேப்ப மரமா, புளிய மரமான்னு சொல்லி வித்தியாசம் தெரியுது பாருங்க, அந்த நேரம் தான் விடியல். அவர் சொன்னார், நோ 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 நோ. இவர் இதனுடைய புத்திசாலத்தை ஆன்மீக ரீதியாக அந்த குருநாதர் சொல்கிறார். என்னென்னா, உன்னிடம் உதவி கேட்டு வருகிறார்கள்ல, அவர்கள் ஆணா இருந்தால் சகோதரா, நண்பா அப்படின்னு சொல்லி அரவணைச்சிக்கிறதும், பெண்ணாக இருந்தால் ஆண் பெண்ணிட்டே பெண் ஆண்கிட்டே வரும்பொழுது சகோதரி, வாங்க சகோதரி என்ன வேணும் அப்படின்னு அரவணைச்சிக்கிற காலங்கள் இருக்குது பாருங்கள், அதுதான் விடியல் நேரம், விடியல் காலம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ யார் இப்போ பண்ணுறாங்க, நீ வந்தாக்கா நீ என்ன ஜாதி, சொந்த ஜாதியாக இருக்கிறான் அரசியல்லாம் அமுக்கி விடுவான். ஐயோ இவன் வந்தால் பிரச்சனை ஆகி போச்சே, இதை விடக்கூடாது அப்படின்னு அமுக்கிறான். சொந்த ஜாதி அரசியலில் போனால் அவன் அழுத்தி விட்டு தான் மற்ற வேலை பார்ப்பான் இவனுக்கு ஈக்குவலாக. இதே சமயத்தில் வேற ஒரு கேட்டகரியில் ஒரு அரசியல் ஊழல் போகிறாருன்னா, ஓகே படிச்சுட்டு போடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் சொந்த ஜாதியா, சொந்த மதமா, சொந்தக்காரனா, ஃப்ரெண்டா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு சொல்கிறது இருக்குது பாருங்கள். பார்த்துக்கிட்டு தான் அதுக்கு தகுந்தால். ஆனால் விடியல் என்பது சகோதர சகோதரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் கணக்கு. ஒரு நண்பர் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சொன்னார், இது மாதிரி என்னப்பா உனக்கு கல்யாண பத்திரிக்கைலாம் வச்சே நீ வரலையே, என் பையனுக்குன்னு சொன்னார். நான் தான் வந்தேனே அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வந்தப்போ, ஏப்பா என் கல்யாணத்துலேயும் வரலேன்னு, நான் தான் வந்தேனே. இந்த டகால்ட்டி வேலை தானே வேணாங்கிறது. என்னது, நான் வரவே இல்லை, அதுக்கு ஈடாக வந்தேன்னு சொல்கிறேன். அது என்ன வேலை? இது எந்த பொய் தானே சார்? நீங்கள் சொல்லாமா, நீங்கள் கூட தான் வரல, நான் வரலன்னு எப்படா பார்த்தேன்? நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன் சார், எடிட்டிங்காக பார்த்தேன், உங்கள் முகத்தையும் காணும், வரவே இல்லை. டகால்ட்டி வேலை பண்ணுறது உங்களுக்கு மட்டும் உரிமை இல்லை, எனக்கும் உரிமை. அதனால் பொய்யை சொல்லு, அவுத்து விடாத அப்படின்னு சொன்னாராம். சரிதானே?